ராம் தமிழா சேனல். இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொடுமுடி பக்கத்தில் இருக்க காரணாம்பாளையம் அப்படிங்கிற ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சின்ன டேம் இருக்குது, வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். இது வந்து நடக்கிற பாதை. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாழை மரம், தென்னை மரம் அதெல்லாம் இருக்குது. இப்படி நேராக போய்கிட்டே இருந்தோம்னா டேம் பார்த்துடலாம். டேம்னு சொன்ன முடியாது, தண்ணி ஓடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கே நல்லா மீன் பொரிச்சு சாப்பிட்லாங்க. தேவைப்படுச்சுன்னா ஆர்டர் கொடுத்தா மீன் சாப்பாடு செஞ்சு தராங்க. இங்கே நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. காவிரி ஆற்றில் பகுதி மணப்பங்கு மற்றும் சுழல் நிறைந்த ஆழமான பகுதி. இங்கே அதாவது ஆழமாக பகுதி இருக்குது, உஷாராக இருக்க சொல்லியிருக்காங்க. பாசுவாரமாக இருந்துக்கோங்க குளிக்கும் போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுதான் டேம். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே ஒரு மீன் நிலையம் இருக்குது, அது மேலே தான் நான் இங்கே நடந்து போகிறேன். ஐஸ் பெட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா போக முடியல அந்த ஐஸ் பெட்டி இருக்கனால. ஃபோர்ஸ் கேங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேம் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள். படகு இருக்குது, பரிசெல்லாம் படகா என்னன்னு தெரியல எனக்கு. டேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம நேச்சர் பிளேஸுங்க. என்னமா இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இது இருக்குது. இங்கே எல்லாம் ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மீன் பிடிக்கிறாங்க, அப்படியே ரெடிமேடாக மீன் பிடிச்சி விற்கிறாங்க. நம்ம கிலோ கணக்கில் ரேட் போட்டு வாங்கிக்கலாம். சரியாக நான் போய் குளிக்க போகிறேன். மீதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி காமிக்கவே முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஆப்போசிட்டில் வந்து ஜேடர் படம் சொல்கிறாங்க. அங்கே வந்து பூங்கா எல்லாம் இருக்குது. இங்கே பூங்காலாம் கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். நல்லா குளிக்கலாம் ஜாலியாக. தண்ணி செம்மையாக ஓடுது. சரி வாங்க நெக்ஸ்ட்டு அப்புறமா பார்ப்போம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பாய் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, இனிமேல் காமிக்கிறேன். கோயில் ஒன்று இருக்குது. இது என்ன கோயில்னு தெரில. இப்படி நடந்து போனோம்னா டேம் போயிடலாம். நீங்கள் போய் பார்ப்போம். முன்னாடி யார் நிறைய பேர் நடந்து போகிறாங்க. தெரியும் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ பெரிய யார் பாருங்கள். நான் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். செம்மையாக இருக்குது. என்னமா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அங்கே பாருங்க அழகாக தான் டேம்லேருந்து தண்ணி வருது. ஆனால் கெட்டுங்க வாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தண்ணி வருது. வேறு என்ன இருக்குது. செம்ம பெருசு. ஆழமாக வேறு இருக்கும், கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது.